நீங்க எப்ப பஸ்ல போனாலும், உங்க கால் பாதம் வீங்குதா? இந்த பாத வீக்கம் எதுனால தான் வருது? இத எளிமையா சரி பண்றதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கிற நபரா நீங்க? உங்களுக்கான தீர்வு தான் இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். வாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத வீக்கம் அப்படின்றது நெறைய பெண்மணிகளுக்கு குறிப்பாக பெண்மணிகளுக்கு அதிகமா பஸ்ஸில டிராவல் பண்ணும்பொழுது வீங்குதுங்க. கார்ல டிராவல் பண்ணனாலே கால் வீங்கிருதுங்க. அப்படின்றது இன்னைக்கு அதிகமான நபர்களுக்கு இருக்குது. ஆண்களுக்கும் சரி, இந்த விஷயம் இருக்குது. இந்த பாத வீக்கம் எதனால வருது? நம்ம உடம்புக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இந்த கால்ல பாதம் வீங்குறதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்குதுங்க. சில காரணங்கள் என்னன்றத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதற்கான சொல்யூஷனுக்குள்ள போவோம். அதான் ஈஸியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நமக்கான சரியான புரிதல் கிடைச்சிருச்சுன்னா, உடம்பே அத சரி பண்ணிரும். கரெக்ட்டுங்களா? ரைட். நம்ம உடம்புக்குள்ள ராஜ உறுப்புகள் அப்படின்னு இருக்குது. இந்த ராஜ உறுப்புகள் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய ஒரு சிஸ்டத்துல இருக்குது. அப்ப இந்த தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய சிஸ்டத்துல இருக்கிறதுனால, உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது. ஆனா அதுக்குரிய காலக்கெடு எடுத்துக்கிறோம். அதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரி பண்ணிக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாம நல்ல சமணம் போட்டு ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு 20 நிமிஷம் சமணம் போட்டு உட்கார்ந்துட்டு எந்திரிச்சோம்னா, கால் பாதம் ஃபுல்லா அப்படியே மரத்து போயிருது. ஒரு மாரி புர்ருன்னு புடிச்சு இழுக்குது. எவ்வளோ பேர் இத நம்ம அனுபவிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? இப்ப அதுக்கு என்ன பண்ணீங்க? ஏதாவது மாத்திரை சாப்பிட்டீங்களா? இல்லைன்னா ஏதாவது அதுக்கு மருந்து அப்ளை பண்ணீங்களா காலுக்கு? ஒண்ணுமே பண்ணலங்க. ஒரு திரும்ப எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தாங்கி புடிச்சுக்கிட்டே நடந்தோம். கைய கால உதறனோம். ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன நடந்துச்சு, அப்படி உர்ருன்னு புடிச்சு இழுத்தது சரியா போச்சு. கிளியருங்களா? இந்த உதாரணம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சமணம் போட்டு உட்கார்ந்திருக்கப்படும் பொழுது, காலுக்கு அங்க அப்படி பெண்ட் பண்ணதுனால, அங்க இடுப்புக்கு கீழ போகக்கூடிய ரத்த ஓட்டமே குறைஞ்சிருச்சு. அதுல நம்மளுடைய தொடை வரைக்கும் ரத்த ஓட்டம் ஓரளவு வந்துருச்சு. ஆனா, முழங்கால் மடக்கி இருக்கிறதுனால, முழங்காலுக்கு கீழ காப் மசில்ஸ் ஏரியா, கணுக்கால் ஏரியா, பாதம் ஏரியா இங்கேயெல்லாம் சர்க்குலேஷன் சரியா போகல. சர்க்குலேஷன் போகாதனால, ரத்த ஓட்டம் சரியா போகாதனால, அந்த இடத்துல எல்லாத்துலயும் மரத்து போன மாரி ஆயிடுச்சு. அப்ப உடனே திரும்ப நம்ம எந்திரிச்சு இது பண்ணி பண்ண உடனே, உடனே சர்க்குலேஷன் அங்க அனுப்பும் பாருங்க. அதுக்கு தான் மூவ்மெண்ட்ஸ் குடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் வேகமா போகணுன்றதுக்காக. நம்ம எதுவுமே பண்ணலனா கூட கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருது. ஆனா கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் குடுத்தோம்னா, நடந்தோம்னா, கால உதறனோம் அப்படின்னோம்னா, கொஞ்சம் வேகமா அந்த சர்க்குலேஷன் கிடைச்சிருது. அப்போ அந்த சர்க்குலேஷன் போறத நம்ம அந்த உணர்வுகள் மூலமாக நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பார்த்தீங்களா? உடல் தன்னை தானே சரி பண்ணுது இல்லையா? இந்த மாரி அங்க சர்க்குலேஷன் தேக்கம் ஏற்பட்டோம்னா, உடம்பு நமக்கு அறிகுறி காமிக்குது. விர்ருன்னு பிடிச்சிருச்சுன்னு. "எந்திரிப்பா" அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லுது. கைய கால உதறுப்பான்னு சொல்லி நமக்கு பிரெயினுக்கே சிக்னல் போகுது. உதர்றோம். ஆட்டோமேட்டிக்கா பண்ணி விடுறோம். உடனே சர்க்குலேஷன குடுத்துருது. இப்படிதாங்க நம்மளுடைய கால் பாதத்துல வரக்கூடிய வீக்கமும் நம்ம உடல் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறியே. இதுல 3 உறுப்புகள் சம்பந்தப்பட்ட எனர்ஜி குறைபாடு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு வீக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இருதயம். இருதயம் உங்களுக்கு எனர்ஜி குறைபாடு இருக்குதுன்னா, அவர்களுக்கு கால் பாதத்துல வீக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பேபி பேஷண்ட்டுக்கு நெறைய பேருக்கு கால்ல வீக்கம் வரும். அப்ப கால்ல வீக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு பிபி இருக்குது. நீங்க போய் உடனே பிபி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. 1. இது பிபி பேஷண்ட்ன்னு சொல்றோம். அப்ப இருதயத்தோட எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதான் விஷயம். அப்ப என்ன நடந்திருக்கு? சர்க்குலேஷன் சரியா நடக்கல. இருதயத்தோட எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் அங்க சீராக நடக்கல. நீங்க பஸ்ல அதிக நேரம், கார்ல அதிக நேரம் நீங்க உட்கார்ந்து கால தொங்க போட்ட நிலையில இருக்கப்படும் பொழுது, பொதுவாக அந்த இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய ரத்தத்த பம்ப் பண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இருதயம் பம்ப் பண்ணி சப்ளை பண்ணும்பொழுது, இங்க கீழ இறங்கி ரத்த ஓட்டம் கீழ இறங்கி கீழ இருந்து மேல ஏறணும் பாருங்க. கீழ இருந்து மேல ஏத்துறதுக்கு நம்முடைய காப் மசில்ஸ் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. காப் மசில்ஸ் சுருங்கி விரிய விரிய தான் இங்க கீழ இருந்து மேல ரத்தத்த பம்ப் பண்ணி தள்ளும். ஆனா நம்ம உட்கார்ந்திருக்கப்படும் பொழுது, கால அப்படியே அசைக்காம அப்படியே 5 மணி நேரம் உட்கார்ந்து நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க கீழ இருந்து மேல பம்ப் பண்ணி தள்ள முடியாது. அதனால அந்த இடத்துல சர்க்குலேஷன் தேக்கம். அப்ப சர்க்குலேஷன் தேக்கம் வரும்பொழுது, அந்த இடத்துல வீக்கமாகுது. நம்மளுடைய காலு வீக்கமாகுது. கேட்டீங்களா? அதனால மெயினான ஒரு விஷயம், இது ஒரு ரீசன். இருதயத்தினுடைய எனர்ஜி குறைபாடு உங்களுக்கு இருந்தால், இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? உங்களுக்கு கால், பாதம் வீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஈஸியான சொல்யூஷன் இருக்கு. நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனும் கடைசியா சொல்றேன். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு கல்லீரலுடைய எனர்ஜி கம்மியா இருந்தா, லிவரோட எனர்ஜி கம்மியாக இருந்தா, லிவர் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் உங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னா கூட,
அவர்களுக்கும் கால் பாதம் வீங்கும். இவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஏர் வீக்க மாரி இருக்கும். ஏர் அப்படியே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி புஸ்ஸுன்னு ஏர் ஃபார்ம் ஆகிக்கிறதுங்க காலு ஃபுல்லா. அப்படின்ற மாரி இருக்கும். அவங்களுக்கு அப்படியே கீழ இருந்து முழங்கால் வரைக்குமே வந்து வீங்குதுங்க. தொட வரைக்குமே வீங்குதுங்க. அப்படின்லாம் கூட கால்ல இருந்து மேல வரைக்குமே வீங்கும். அதில குறிப்பா கால் பாதம், கால் கணுக்கால்ல நல்லாவே அந்த வீக்கம். அப்ப இது ஏர் வீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுடைய கல்லீரல் எனர்ஜிய நீங்க சரி செய்யப்படும் பொழுது, இந்த ஏர் வீக்கத்திலிருந்து நீங்க ரிலீஸ் ஆக முடியும். ஆமா. இதேபோல உங்களுடைய சிறுநீரகம் எனர்ஜி கம்மியாக இருந்தால், கிட்னி எனர்ஜி கம்மியா இருந்துச்சுன்னா, அவர்களுக்கும் கால், பாதம் வீங்கும். நீங்க பாருங்க கிட்னி பேஷண்ட்டுக்கு அதிகபட்சமான பேருக்கு கால், பாதம் வீங்கிருக்கும். எல்லா பேருக்குமே சொல்லலாம். அப்ப கால் பாதத்தில வீங்கியிருக்குனாலே உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்க போய் முதல்ல கிரியேட்டினின், யூரியா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரத்தத்தில ஏதாவது உப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த கால், பாதம் வீங்கும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த கால், பாதம் வீக்கத்துக்கும், இந்த சால்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு இல்லையா? அப்ப கிட்னி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்ல இருக்கக்கூடிய சால்ட்ட வந்து டைல்யூட் பண்ணி வெளியில அனுப்பணும். அப்ப சரியா அனுப்பல, உள்ள தேங்கிருச்சு. அதனால தான் சொல்றேன். சிறுநீரகத்தினுடைய எனர்ஜி உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா, சிறுநீரகம் ரிலேட்டட் ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்களும் பஸ்ஸில டிராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு கால், பாதம் வீங்கும். இவர்களுக்கு நீர்க்கோர்வையோட வீங்குன மாரி இருக்கும். நீர் வீக்கம்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா உள்ளது ஃபர்ஸ்ட்டு சொன்னது சர்க்குலேஷன்னால வரக்கூடிய எடிமா. 2வது சொன்னது ஏர் எடிமா. 3வது சொன்னது நீர் எடிமா. அவ்வளோதான். வாட்டர் எடிமா. இப்ப இங்க அமுக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த நீர் எடிமாவுக்கும், அந்த ஏர் எடிமாவுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா, இங்க ஏர் எடிமாவ வந்து அமுக்குனீங்கன்னா, உடனே சடனா அப்படியே ரிலீஸ் ஆகும். அந்த மசில்ஸ் வந்து இப்படி பள்ளம் வரும். உடனே டக்குன்னு ரிலீஸ் ஆகும். ஒரு பலூனுக்குள்ள ஏர் இருக்குமா? பலூன நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? டக்குன்னு ரிலீஸ் ஆகும். நார்மல் ஆகும். ஆனா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் நீர் வீக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு ஈரப்பதமான ஒரு கிரீஸு, ஒரு அல்வா, ஓகேங்களா? அந்த மாரி ஒரு ஜெல்லி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல உள்ள ஈரப்பதத்தோட இருக்கிற மாரி இருக்குதா? இப்ப இந்த இடத்துல ஒரு பள்ளம், ஒரு விரல வச்சு அமுக்குனீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த விரலோட பள்ளம் அப்படியே நிக்கும். ரொம்ப மெதுவா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி அத வந்து குளோஸ் பண்ணும். இத தான் வந்து நீர்வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய கால்லயும் நீங்க அமுக்கி பாருங்க. அப்படி இருக்கான்னு பாருங்க. நீர்வீக்கம் இருந்தா உங்களுடைய சிறுநீரக எனர்ஜிய நல்லா பலப்படுத்தணும். ஏர் வீக்கம் இருந்துச்சுன்னா, உங்களுடைய கல்லீரல் எனர்ஜிய நல்லா பலப்படுத்தணும். சர்க்குலேஷன்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னால வீக்கம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய இருதய எனர்ஜிய பலப்படுத்தணும். இது 3க்கும் ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்றேன். இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பஸ்ஸில இனிமேல் ஹேப்பியா, ஜாலியா போலாம். வீக்கம் எதுவும் வராமலே. என்னங்க பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ஆல்ரெடி 3க்கும் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் ப்ராப்ளத்தினால தான் வீக்கம்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த 3ம் ஒண்ணா சேர்த்து ஒரு ஜூஸ் பண்ணுங்க. அந்த ஜூஸ மட்டும் டெய்லி காலையில எடுத்துக்கிட்டே வாங்க. எவ்வளவு நாளைக்குங்க எடுக்கணும்னா, எவ்வளவு நாளும் எடுக்கலாம். லைஃப் டைம் கூட எடுக்கலாம். என்ன ஈஸியான ஒரு விஷயம் தான். 3மே சத்தான ஒரு விஷயம் தான்ல. ஆப்பிள், பீட்ரூட், கேரட். உங்களுடைய இரத்த அணுக்களோட எண்ணிக்கை கூடும். உங்களுடைய பிளட் கவுண்டிங் கூடும். ஹீமோகுளோபின் கூடும். சர்க்குலேஷன் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். பெட்டர். அடுத்து 2வதா நம்ம சொன்னது ஏர் வீக்கம். இந்த ஏர் வீக்கத்துக்கு நம்ம என்னங்க பண்ணோம்னா, கல்லீரலுடைய எனர்ஜிய நம்ம வந்து பலப்படுத்துற மாரி பண்ணணும். கல்லீரல் எனர்ஜிய பலப்படுத்துறதுக்கு என்னன்னா, ஈஸியான ஒரு விஷயம் கீழாநெல்லி, அப்புறம் மூக்கரட்டை. இந்த 2யும் சேர்த்த மாதிரி ஒரு ஜூஸ். அல்லது 2மே தனித்தனியா பொடி வாங்கிக்கங்க. 2லையுமே மிக்ஸ் பண்ணிட்டு, இதில ஒரு 1/2 ஸ்பூன், இதில ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு டம்ளர் தண்ணீல கலந்து சாப்பிடலாம். 2யும் கலந்த மாரி ஒரு ஜூஸா சாப்பிட்டீங்கன்னா, அது இன்னும் ரொம்ப நல்லது. இத 2யும் கலந்த மாரி ஒரு தோசை பண்ணி கூட சாப்பிடலாம். கீழாநெல்லி, மூக்கரட்டை இது 2ம் வந்து நல்லா அப்படியே வந்து மாவோட அரைச்சு, அதில தோசை சுட்டு சாப்பிடுறது. இது கூட பண்ணலாம். பெஸ்ட்டு தான். இது மாதிரியான விஷயங்கள எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய அப்படியே லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால் பாதத்தில ஏர் வீக்கம் வராது. அதேபோல 3வதா சொன்னேன் நீர் வீக்கம். இது கிட்னி வந்து நல்லா கிளென்சிங் பண்ணி, அத வந்து பார்த்தீங்கன்னா வெளியேத்தி விடணும். இதற்கு அ நீர்முள்ளி சூரணம் சரிங்களா? நீர்முள்ளி சூரணம்னு சொல்லி உங்களுக்கு வந்து கிடைக்கும். மார்க்கெட்ல வந்து அதாவது ஆயுர்வேத மருந்து கடைகள்ல, சித்த மருந்து கடைகள்ல உங்களுக்கு நீர்முள்ளி சூரணம். அதுக்கப்புறம் சிறுநெருஞ்சில். ஆமா, சிறுநெருஞ்சில். அதுக்கப்புறம் சிறுபீலை சூரணம். இந்த 3மே சூரண வடிவில கிடைக்கும். இந்த சூரண வடிவில கிடைக்கிறத எடுத்து ஈக்குவல் ரேஷியோல ஒண்ணா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால வச்சுக்கலாம். அதில ஒரு 1 ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் சுடு தண்ணீல கலந்து நீங்க சாப்பிட்டு வரும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த எங்கேயாவது உடம்புக்குள்ள நீர் தேங்கியிருந்தாலும், எங்க தேங்கியிருந்தாலும், தேவையில்லாத நீர்கள் எங்க தேங்கியிருந்தாலும், அத அடிச்சு வெளியேத்தக்கூடிய வேலைய இது பண்ணிருங்க. யூரின் வழி தான் வெளியேத்தும். வெளியேத்தக்கூடிய வேலைய இத பண்ணிரும். இந்த 3யும் கலந்த மாதிரி வந்து சூரணம் ரெடி பண்ணிட்டு பண்ணா பெட்டர். அவ்வளோதான். அப்ப
உங்களுக்கு கால் பாதம் வீங்குதுன்னா, அது எதனால வீங்குதுன்றத நான் சொன்ன பதில்கள வச்சு உங்களுக்கு புரிய வந்திருக்கும். நான் சொன்ன இந்த 3 டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு, அத சரியா கடைபிடிச்சு உங்களுடைய கால் பாத வீக்கத்திலேருந்து வெளில வாங்க. இது நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில நம்மகிட்ட வந்திருந்த பேஷண்ட்ஸ்ல இப்படிலாம் வந்து பிரிச்சு பிரிச்சு பார்ப்போம். அவங்களுக்கு என்ன காரணங்கள்ன்றத பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரியான இந்த டிப்ஸ குடுப்பாங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களாக நம்ம பிரான்ச்ல எல்லாத்துலயும் வந்து இன்னைக்கு ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால, ஒரு நோயினுடைய மூல காரணத்த முதல்ல என்னன்றத கண்டுபிடிச்சு, அதற்கான சொல்யூஷன குடுக்கிறதுனால தான், இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஆமா. நீங்களும் இத அனலைஸ் பண்ண முடிஞ்சா, அனலைஸ் பண்ணி முதல்ல இதில ஏதாவது ஒண்ண ஃபாலோ பண்ணி இதிலிருந்து வெளில வாங்க. அப்படி இல்லன்னா, மருத்துவருடைய ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, நீங்க இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குடுப்பாங்க. வாழ்த்துக்கள். நன்றி.